மற்றொரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜராகியிருக்கிறார். காலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் அவரது சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி உத்தரவாத ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார். வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் ஆஜராகி உத்தரவாத ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். என்னென்ன விவரங்களை அவர் சமர்ப்பித்திருக்கிறார்? நிச்சயமாக கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்னிலையில் ஆஜராகி ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். தற்பொழுது கரூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்ட போது அதிகாரிகளை கார் கண்ணாடிகளை உடைத்து தாக்கிய வழக்கில் திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் தற்பொழுது வழங்கப்பட்டது. இது குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்ற நிலையில் ஷூரிட்டி கொடுப்பதற்காக கரூர் நீதிமன்றத்தில் விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி மகேஷ் முன்னிலையில் உத்தரவாத ஆவணங்களை சமர்ப்பித்து ஆஜராகி தற்பொழுது அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் கிளம்பி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.